ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அப்பதான் வந்துட்டு எடுத்த உடனே எனக்கு ஃபோன் எடுத்து நீ பேச மாட்டேங்கிறதானே, யோசிச்சு தான் பேசுற இல்ல. ஆனா அன்னைக்கு நீ சொல்லும்போது உன் கண்ணுல ஒரு உண்மை தெரிஞ்சுது. எனக்கு நீ தப்பு பண்ணலன்னு தெரியும். ஆனா எப்படி எனக்கு ப்ரூஃப் பண்ணி நீ இப்படி பண்ணல அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. அத நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது வழி எதுவும் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட குழந்தை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லாரும் வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆப்பிள் கொண்டு வந்து குடுக்குறாங்க. எதுக்கு ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பிள் குடுத்துட்டு சொல்றாங்க. "அ அப்பா நமக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து சின்னத்த ஒதுக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சேது என்ன சின்னம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. "ஆப்பிள் தான்ப்பா. அதனால தான் எல்லாத்துக்கும் ஆப்பிள் குடுத்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு சேது. "அப்படியா? சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தாங்கல்ல. எதிர்க்கட்சிக்காரங்க வந்துட்டு பணம் குடுக்குறோம். 10,00,000 பணம் குடுக்குறோம். எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்துட்டு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த ஆண்டிச்சாமி இருக்காரு இல்லையா? அவங்க ஈஸ்வரியோட ரிலேஷன் அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட சொல்றாங்க, ஈஸ்வரி கிட்ட. அதுவும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்படி தமிழ்ச்செல்வி வந்து பணம் வாங்கிட்டு சேதுவுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி பொய் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா தமிழ்ச்செல்வி அவங்க வந்தத வந்து மறுத்தர்றாங்க. நான் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. ஆனா, இவங்க இப்படி மறுத்தர்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி காய்கறிலாம் வாங்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது 2 லேடீஸ் வந்துட்டு, "உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. "எங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. "நீங்க வாங்க வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க. "இது யார் இடம்? யார் இங்க இருக்காங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு?" திருப்பியும் தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. "உள்ள வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும்னு" சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு மகளிர் இது மாரி ஆர்கனைசேஷன் மாரி இருக்கு. அதனோட தலைவி வந்து லக்ஷ்மி. அவங்க தான் தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியும் பேசுறாங்க. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் கேட்டுட்டு, நாங்க வந்துட்டு இனிமே எலக்ஷன்லயும் இது பண்ணலாம். அரசியல்லயும் பெண்கள் இருக்கலாம்னு நெனைக்கிறோம். அதனால ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு வேட்பாளர் நிறுத்துறோம். இப்ப இந்த ஊர்ல யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எல்லாருமே உங்க பேர் தான் சொன்னாங்க. ஏன்னா விடாமுயற்சியா நீங்க இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா? போராடுற குணம் இருக்கு உங்களுக்கு. அதனால உங்கள சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி, "இல்ல மேடம் எனக்கு அந்த ஐடியா இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சேதுவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆண்டிச்சாமி சொன்னார் இல்லையா? தமிழ்ச்செல்வி பணம் வாங்கிட்டு உனக்கு அகைன்ஸ்டா பிரச்சாரம் பண்ண போறாங்கன்னு. அத வந்து சேது கிட்ட சொல்லிடுறாங்க. அத கேட்டு செம டென்ஷன் ஆயிடுறாரு சேது. "ஓ! பணத்த வாங்கிட்டு எனக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண போறாளா? சரி சித்தி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி போய் பார்க்குறாரு. அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட போயிட்டு, "எப்படி நீ வந்து எனக்கு எதிரா நீ பிரச்சாரம் பண்ண போறியா? அப்படி பிரச்சாரம் பண்ணா நீ ஜெயிச்சுருவியா? இப்படி பண்றதுக்கு பேசாம எனக்கு எதிரா நீ போட்டியிட்டே நீ வந்து ஜெயிக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவும் பேசாம, இப்ப நம்மளே அப்படித்தானே கூப்பிட்டாங்க. வந்து நில்லு, எலக்ஷன்ல நில்லுன்னு தான் கூப்பிட்டாங்க. நம்ம தானே வேணான்னு சொன்னோம். இவரு இவ்வளோ தூரம் சொல்லும்போது, பேசாம நம்மளும் நின்னா என்ன? நின்னு இவருக்கு எதிரா வந்து நம்ம ஜெயிச்சா என்ன? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு அந்த லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் உங்களோட இந்த மகளிர் இதுக்கு ஆதரவா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சு, அவங்கள வந்து எலக்ஷன்ல நிறுத்துறாங்க. அப்போ தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா எல்லாருமே வோட் கேட்டு போறாங்க. ஒரு பக்கம் சேது வந்து அவரு வோட் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேத்துல யார் ஜெயிப்பாங்க? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.